குழவி என்ன செய்யும்? முன்னே ஆமை நினைத்தால் குஞ்சாகும், மீன் பார்த்தால் குஞ்சாகும். குழவி என்ன செய்யும்? புழுவை கொண்டு வந்து என்ன செய்வார்? கொட்டாய் செய்கிற காலங்களிலே ஈர மண்ணை கொண்டு வந்து இது போல கூடு கட்டும். கூடு கட்டி என்ன செய்யும்? சில புழுக்களை கொண்டு வந்து அந்த கூட்டிலை திணித்து என்ன செய்யும்? இந்த புழு குழவியாக வேண்டும், குழவியாக வேண்டும், குழவியாக ஒரே சிந்தனை. அதை கவனிக்க வேண்டும். எந்த உயிராக அவனோ பெண்ணோ யாரா இருந்தாலும் ஒரே சிந்தனையாக இருந்தால் அவன் சித்தி பெறுவான். இப்ப நம்ம இத்தனை பேர் இருக்கிறீர்கள், இப்ப ஞானியர்கள் இருக்கிறார்கள், ஞானியர்கள் இருக்கிறார்கள், அவர்களும் மனிதர்களே. ராமலிங்க சாமி பற்றி சொல்லப்படுகிறது, அவர்களும் மனிதர்களே. ஆனால் இன்னும் 100 கோடி ஆண்டுகள் ஆனாலும் அவர்களுக்கு முடிப்போதாக வாழ்கின்ற ஆற்றலை பெற்றிருக்கிறார்கள். அந்த ஆற்றல் பெறுவதற்கு காரணம் அவர்கள் ஒரே சிந்தனை. மனிதர்களுக்கும் எதுவும் ஒரே சிந்தனை, ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும். அடியருக்கு தியானம் சித்தி பெற வேண்டும். எதை நோக்குகிறது? எதை நோக்கினாலும் அதை சிந்தனை ஒன்றாக இருக்க வேண்டும். ஒரே சிந்தனையாக இருந்தால் அது சித்தி வேண்டும் என்றுதான் சொல்கிறார். அப்ப குழவி புழுவை தான் இனமாக்க வேண்டும், இந்த புழு குழவியாக வேண்டும், குழவியாக வேண்டும் என்று நினைக்குமா? தொடர்ந்து நினைத்தால் அது